பயங்கரவாத தடை சட்டத்துல கைது செய்யப்பட்ட கிளிநொச்சி ரெப் பாடகர் சங்கீதனன் விடுதலையாகணும், பயங்கரவாத தடை சட்டம் தடை செய்யப்படணும், அதை இல்லாமக்கணும்ட்டு மிகப்பெரிய போராட்டம் வடக்கு கிழக்குல, கொழும்புல, வெளிநாடுகள்ல எல்லாம் மிகப்பெரிய போராட்டமே நடந்து அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு அந்த பாடகர் பிணையில வெளியில வந்துட்டு, ஆனா மாறி மாறி ஏன் அடிபடி படுறாங்க, இந்த பாடகரை ஏன் போட்டு பொலண்டு பொழக்கிறாங்க, இதெல்லாம் பார்க்கும்போது ஒரே குழப்பமா இருக்குமே. இதுக்கு பின்னுக்கு இருக்கிற பின்னணி என்ன, சகல விஷயத்தையும் கதைப்பம் சொந்தங்களே. முதலாவது இன்றைக்கு பிணையில வெளியில வந்த இந்த கிளிநொச்சி ரெப் பாடகர் என்ன சொல்றேன்டா, இவருக்காக குரல் கொடுத்து போராடின மக்களுக்கு நன்றியை சொல்றீர், அதன் பிறகு ஜனாதிபதிக்கு நன்றியை சொல்றீர், அதன் பிறகு அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி அவர்களினுடைய கட்சியை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவங்க அந்த பாடகருக்கு அருகில் இருக்கிறீர், அவருக்கு நன்றியை சொல்றீர். அதன் பிறகு இதுவரைக்கும் எனக்கு இதுதான் தெரியும், நான் வீட்டை போனதுக்கு பிற்பாடு சோசியல் மீடியால ஒரு அப்டேட் ஒன்று தாரன் எடுத்து அவர் கார்ல பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவங்களோட கார்ல போறீர். அதுக்கிடையில அந்த பாடகரினுடைய தாய் கதைக்க முடியாம கொஞ்சம் எமோஷனலா கதைக்க முடியாம கதைக்கிறாங்க. அதன் பிறகு அவங்க கதைக்கையும் இல்லை. இதுதான் நடந்தது. அதன் பிறகு நான் நினைக்கிறேன் அந்த பாடகர் வீடு நினைக்கிறேன் இன்னொரு வீடியோ ஒன்று வெளியே வந்திருக்குது, அதுவும் நான் பார்த்தேன். அதுல பர்டிகுலரா, அதாவது குறிப்பிட்டு அந்த பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவரை வந்து இவர்தான் நான் வெளியில வர்றதுக்கு போராடினவர், சோ இவர்தான் காரணம் என்று, அதாவது அரசாங்கத்தை பாராட்டுற மாதிரிக்கு அவர் வந்து பாராட்டு. இதுதான் நடந்தது. சரி, அவர் என்னவோ சொல்லட்டும், அரசாங்கத்தை சொன்னாலும் சரி, அரசியல்வாதிகளை சொன்னாலும் சரி, யாரையும் சொல்லட்டும், அவர் வெளியில வந்துட்டே தானே. ஆனா ஏன் எல்லாரும் போட்டு அந்த பாடகரை போட்டு பொலண்டு பொழக்கிறாங்க? இன்னும் நிறைய நீங்களே உள்ள வைப்பீங்களா, நீங்களே வெளியே வைப்பீங்களா, இது போல ஏன் பல விமர்சனங்கள் இந்த அளவுக்கு. அந்த தம்பி ஜெயில் உள்ளுக்கு இருந்ததை விட இப்ப வெளியில வந்தோன்னு ஏன் இந்த அளவுக்கு இவ்வளவு பாடுபடுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று வருதா இல்லையா? சக்கலதையா அப்படி அப்படியே நாங்க கதைப்போம். அதுக்கு முதல் இந்த பாடகர் ஏன் கைது செய்யப்பட்டேர்? இயக்கப்பாட்டு, இப்ப உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்றேன், இயக்கப்பாட்டு சமூக வலைத்தளத்துல பதிவேற்றினேர், அந்த காரணத்துக்காக தான் கைது செய்யப்பட்டேர். எப்படி கைது செய்தாங்க? பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டாங்க. சாதாரண சட்டமா? மிக மிக மோசமான சட்டம். இப்ப எத்தனாம் தேதி வரைக்கும் அவரை விளக்கமறியல்ல வச்சாங்க? 17ஆம் தேதி வரைக்கும் விளக்கமறியல்ல வச்சாங்க. இப்ப அவர் எத்தனாம் தேதி வெளியில வந்திருக்கிறார்? இன்றைக்கு 12ஆம் தேதி வந்திருக்கிறேன். எப்படி வந்திருக்கார்? பயங்கரவாத தடை சட்டத்துல இருக்கிற மாதிரி பிணை கிடைச்சிருக்கு இல்ல, அவர் பயங்கரவாத தடை சட்டத்தில இருந்து சாதாரண சட்டத்துக்கு மாற்றப்பட்டிருக்கு. எப்படி மாற்றப்பட்டேர்? என்ன நடக்குது? பெரிய குழப்பம் ஒன்று இருக்குமா இல்லையா? சோ இதை என்னைய பொறுத்த மட்டும் இந்த பாடகர் ஃபேமஸ் ஆகி இருந்தாலும் அந்த பாடகருக்கு பெரிய வயது அனுபவ முதிர்ச்சி இல்லாதனால இந்த அரசியலுக்குள்ள சிக்கப்பட்டு சின்னாபின்னமாகி கொண்டிருக்கிறேர் அப்படின்றது திட்ட தெளிவா தெரியுது. சோ முதலாவது இவர் வந்து விடுதலை ஆகணும்ன்றது யார் பெயரை போட்டுக் கொள்ளணும் என்று கேட்டீங்கன்னா, ஜனாதிபதியா, இல்லண்டா ஜனாதிபதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களா, இல்லண்டா சட்டத்திறனிகளா, இல்லண்டா தமிழ் கட்சியை சேர்ந்த அரசியல்வாதிகளா, மக்களா, யாருன்னு கேட்டீங்கன்னா உண்மையாகவே யாரும் யாரினுடைய பெயரையும் போட்டுக்கொள்ள தேவையில்லை. உண்மையாகவே அந்த தம்பி மேல, இல்லண்டா தமிழ் மக்கள் மேல, தமிழ் மண் மீது ஒரு அன்பு நேசம் இருக்குதுண்டா, ஒருத்தர் கைது செய்யப்படுறா அவர் வெளியில வரணும்னு நீங்க நினைக்கிறீங்கடா, வெளியில வந்துட்டா அந்த திருப்தி, அந்த சந்தோஷம் மனசுக்குள்ள இருந்தா போதும். நீங்க உங்களுக்கு யாருக்குமே நன்றி எதிர்பார்க்க கூடாது. அது ஒரு மனித மாண்பு, தமிழரினுடைய ஒரு பண்பு, மிகப்பெரிய பண்பு. அப்ப அந்த பண்பை வந்து நாங்க விட்டு வெளியில முதலாவது வரக்கூடாது. இப்ப இந்த தம்பியை வச்சு ஏன் இவ்வளவு பாடுபடுறாங்கன்னு நாங்க பார்க்க போறதுக்கு முதல் அவர் எப்படி விடுதலை செய்யப்பட்டிருக்கிறா, முக்கியமான காரணம் மிகப்பெரிய அழுத்தம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அது அரசியல்வாதிகளோ, சட்டத்திறனிகளோ, மக்களோ, யாராக இருந்தாலும் மிகப்பெரிய அழுத்தம். மக்கள் வந்து வடக்கு கிழக்குல போராட்டம் செஞ்சாங்க, கொழும்புல போராட்டம் செஞ்சாங்க, சட்டத்திறனிகள் மிகப்பெரிய ஒரு அழுத்தம் உண்ட சட்ட ரீதியாக கொடுத்தாங்க. அதே சமயத்துல அரசாங்க கட்சியில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களும் அவங்களும் பாராளுமன்றத்துல கதைச்சாங்க. எதிர்கட்சியை சேர்ந்த அர்ச்சுனா ராமநாதன் கதைச்சாங்க, தமிழ் கட்சிகளை சேர்ந்த மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் கதைச்சாங்க. அதே போல வெளிநாடுகள்ல போராட்டம் நடந்தது. நாமல் ராஜபக்ச அவங்க வந்து அவரும் கதைச்சேர். இப்படி ஏகப்பட்ட, ஏன் இந்தியா நாட்டில் இருக்கக்கூடிய ரெப் பாடகர் வேர்டன் என்று சொல்லப்படக்கூடிய பிரபல்யமான அவர் கூட வந்து கதைச்சிருந்தேன். இப்ப இதெல்லாம் சேர்த்து பார்க்கக்குள்ள ஒரு அழுத்தம் உண்டு.
கட்டாயம் அழுத்தம் மட்டும் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த அழுத்தத்துக்காக விடுதலை செய்வாங்களா, பயங்கரவாத தடை சட்டத்துல இருந்து எடுப்பாங்களான்னு கேட்டா இல்ல. இப்ப இந்த கைதுக்கு பிற்பாடு என்ன அதிகமாக வந்தது, அனுரகுமார் திசாநாயக் அவங்க ஜனாதிபதி அவங்க பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாம ஆக்கிரமின்னு சொல்லி கொண்டுதான் ஓட்டு வாங்கினாங்க. ஆனா இப்ப என்ன செய்யறாங்க, அதே சட்டத்துல வந்து தமிழ் மக்கள்ல இருக்கிற ஒரு நபர் இளைஞரை கைது பண்ணியிருக்காங்க. இப்படி மிகப்பெரிய ஒரு பிரச்சாரம், மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் நடந்து கொண்டிருக்குது. ஸோ உண்மையாக இருந்தாலும் அது பொலிட்டிக்கல் நடக்குது. ஏன் பொலிட்டிக்கல் நடக்குது, மாகாண சபை தேர்தல்ன்றது இந்த வருஷம் நடக்காதுன்னு சொல்லி இருந்தாலும் திடீரென்று நடக்கலாம், இல்லைடா வார வருஷம் நடக்கலாம், எப்போ வேண்டும் என்றாலும் நடக்கலாம், நடக்காம போகலாம், ஆனால் நடக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கு. அப்ப இந்த மாகாண சபை தேர்தலை நோக்கி அரசாங்கமும் சரி, தமிழ் அரசியல்வாதிகளா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இந்த அரசியலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்காங்க. அப்ப இந்த அரசியலை நோக்கி நகரும் போது மக்களினுடைய ஓட்டை எப்படி இவங்க எடுக்கலாம், அரசாங்கமா இருந்தாலும் சரி, தமிழ் கட்சியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் மக்கள்ற மனசுல இடம் பிடிக்கணும். அப்ப இந்த பாடகரை வந்து கைது பண்ணிட்டாங்க. இந்த பாடகருக்காக உண்மையாக போராடுறது யாருண்டு மக்கள் யாருண்டு அறிஞ்சு கொள்றாங்களோ அவங்க மேல ஒரு நேசம் வரும், பாசம் வரும், ஒரு அக்கறை ஒன்று வரும், அவங்க மேல ஒரு ஈர்ப்பு ஒன்று வரும். அந்த ஈர்ப்பு தேர்தல் நடக்கும்போது ஓட்டாம இருக்கும். அப்ப அதுக்கான முயற்சியை தமிழ் அரசியல்வாதிகள் முயற்சி எடுத்தாங்க. ஆனா கடைசியில் என்ன நடந்தது, வெளியில கொண்டு வரும்போது அரசாங்கத்தினுடைய தரப்புல இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினரோட அவர் வெளியில வர்றார். அப்ப இங்க சூடாகாதா, கட்டாயம் சூடாகும். இந்த பிரச்சனை, இந்த சூட்டுக்கான காரணம் இதுதான். ஆனா அந்த பாடகரை பொறுத்த மட்டும் வந்து அவர் என்ன செஞ்சிருக்கணும், அவர் யாருக்குமே வந்து பாரபட்சம் இல்லாம நடந்திருக்கலாம். இப்போ உண்மையாகவே மக்களுக்கு நன்றியை சொல்லலாம், தமிழ் அரசியல்வாதிகளுக்கு நன்றியை சொல்லலாம், ஜனாதிபதிக்கு நன்றியை சொல்லலாம், அவரோட கூட வந்திருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டத்தில் பொதுவாக கதைச்சிருக்கலாம். ஏனென்றா யாரையும் எதிர்த்து கொண்டு பயணம் செய்யறது மிக மிக கடினம். அதனால அவரினுடைய மனசாட்சியின் அடிப்படையில கதைச்சீரா, இல்லைண்டா பக்குவம் இல்லாத அடிப்படையில கதைச்சீரா, இல்லைண்டா அவரோடு இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய தரப்புல இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் ஏதாவது வற்புறுத்தி கதைச்சீரா, எந்த அடிப்படையில கதைச்சீரன்றது நமக்கு தெரியா. ஆனா அவருக்கும் ஒரு நெகட்டிவ் ஒன்று ஏற்பட்டிருக்கு. என்னடா, இந்த வெளியில வந்தோன்னு அரசாங்கத்துக்கு சொல்லி அதிகமாக தமிழ் மக்களை முதன்மைப்படுத்தி கதைச்சிருந்தேன்டா, உலக அளவில் இருக்கக்கூடிய அத்தனை தமிழ் சொந்தங்களுக்கும், நாட்டில் இருக்கக்கூடிய சொந்தங்களுக்கும், என்னுடைய தமிழ் சொந்தங்களுக்கு கொஞ்சம் உணர்வு பூர்வமாக கதைச்சிருந்தா எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய பலம் அவருக்கு இன்னொரு ஸ்டெப் பெரிய அளவுக்கு அதிகரிச்சிருக்கு நான் நினைக்கிறேன். ஆனா அந்த சந்தர்ப்பத்தை அவர் தவற விட்டுருக்கிறேன்னு நினைக்கிறேன். தவற விட்டனால இன்றைக்கு அந்த இளைஞரை வச்சு எல்லாருமே அரசியல் செய்கிற ஒரு சூழலை அவர் கொடுத்திருக்கார். ஸோ இன்றைக்கு அவருக்கு ஜெயில் உள்ளுக்கு இருக்கிற வரைக்கும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ் ஒரு நன்மை ஒன்று இருந்தது. என்னடா, அவர் மிகப்பெரிய அதிகமான எதிர்த்து பாடல்களை பாடியிருந்தாலும் அவர் வெளியில தெரியவே இல்லை. இந்த கைது வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு அடையாளத்தை கொடுத்துச்சு. அந்த அடையாளத்தை வெளியில வரும்போது அவர் கொடுக்கிற அந்த பேட்டி, அவரினுடைய ஒரு நன்றி, அவரினுடைய ஒரு அந்த வெளிப்படுத்துதல் வந்து சிறந்ததாக அமைஞ்சிருந்தால் இன்றைக்கு இலங்கையில இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளமாக வந்து அரசியல்வாதிகளை விட ஒரு முக்கியமான நபராக இவரும் இருந்திருப்பேன். ஆனா தவற விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். அதே சமயத்துல நாங்க பார்க்க வேண்டியது, பயங்கரவாத தடை சட்டத்தை சாதாரண சட்டத்துக்குள்ள கொண்டு வந்தது சட்டமா அதிபர் அவரினுடைய ஒரு உத்தரவின் பேர்ல தான். அப்ப ஒரு போலீஸ் பயங்கரவாத தடை சட்டத்துல ஒரு நபரை கைது பண்றாங்கடா, சும்மா கைது பண்ண முடியாது. அழுத்தம் கொடுத்தாங்களோ, அரசியல் இருக்கு, எதுவாக இருந்தால் கைது பண்ணுனா அதுக்கான சரியான ஆதாரத்தை நிரூபிக்கணும். உண்மையாகவே மனசாட்சியை நாங்க தொட்டு பார்த்து கேட்டா கூட அவரை பயங்கரவாத தடை சட்டத்துல கைது பண்றதுக்கு நிறைய சந்தர்ப்பம் இருக்கு. ஏண்டா அவரோட பாடல்கள் எங்களோட மனசாட்சிக்கே தெரியும், விடுதலை புலிகளுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரிக்கு அது தமிழ் மக்கள் அந்த உணர்வு இருக்கும். அதை நான் குறை சொல்லல். ஆனா அந்த ரீதியில் தான் அவர் பாட்டு படிக்கிறேன். அதே சமயத்துல சமூக வலைத்தளத்திலேயே அவர் அந்த பாடல்களை, விடுதலை புலிகளினுடைய பாடலை வந்து போட்டேன் என்ற குற்றச்சாட்டு வந்திருக்கு. ஸோ நாங்க தமிழ் மக்கள் அப்படின்னு பார்க்கும்போது எங்களுக்கு அது பயங்கரவாத தடை சட்டமிடங்களை நசுக்கினங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனாலும் ஒரு நாட்டினுடைய சட்டம் என்று வரக்குள்ளே அவர் பிள்ளைதான், அவர் செஞ்சது தவறுதான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நாங்க தமிழர்கள், தமிழ் மக்கள், தமிழ் என்று வரும்போது அந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த சட்டம் தமிழ் மக்களுக்கு மட்டும் பாயுது என்று பார்க்கும்போது நிறைய ஒரு உணர்வு ரீதியாக நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ ஆக மொத்தத்துல இந்த சட்டத்தை வந்து நாங்க சரி என்று சொல்ல முடியாது. ஆனா இந்த தம்பி வெளியில வரும்போது இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை பார்க்கும்போது அரசியலுக்காக எதையும் செய்யக்கூடியவங்க தான் அப்படின்ற ஒரு சூழல் இன்றைக்கும் இருக்குது. அதனால நானோ நீங்களோ மக்களாகிய நாங்க மிகவும்
புத்திசாலித்தனமாக அது அனுரவினுடைய அரசாங்கமாக இருந்தாலும் சரி, தமிழரசு கட்சிகளாக இருந்தாலும் சரி, யாராகவும் இருக்கட்டும், மிக மிக தெளிவாக நாங்கள் பயணம் செய்யணும். ஒரு கத்தியின் மேல நாங்கள் காலை வச்சு நடக்கிற மாதிரி தான் இந்த இலங்கை நாட்டில் இருக்கிற அரசியல் இருக்கு. ஏன் நான் இவ்வளவு தூரம் சொல்றேன்டா, எதுவாக இருந்தாலும் முடிவு உங்களோட கையில். ஆனா தெளிவுல நாங்கள் ஒரு இஞ்சி கூட பிசைகிறக்கூடாது. ஸோ இதுதான் இதுவரைக்கும் நடந்தது. இந்த பயங்கரவாத தடை சட்டத்திலிருந்து இவர் சாதாரண சட்டத்துக்கு மாற்றப்பட்டது கட்டாயம் ஜனாதிபதியினுடைய ஒரு தலையீடு இல்லாமல் நடந்திருக்கிறதுக்கு சந்தர்ப்பமே இல்லை. அப்படி நடந்திருக்குமாக இருந்தா அவர் அறவே இல்லை என்ற சாதாரண சட்டத்தில் கைது பண்ணினாலே பெரிய சிக்கல். இதில் பயங்கரவாத தடை சட்டத்தில் இருக்கிற ஒரு நபர் பயங்கரவாத தடை சட்டத்துக்கான ஆதாரங்கள் இருந்தும் அவர் எப்படியுமே ஒரு போன்ல இவ்வளோ பாட்டு படிக்கிற நபர் அவர் தொலைபேசியை செக் பண்ணும்போது நீங்க நினைக்கிறீங்களா புலிகளினுடைய படமோ புலிகளினுடைய ரியல் பாடல்கள் அவரோட போன்ல இல்லாம இருந்திருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? கட்டாயம் இருந்திருக்கு. ஆனாலும் அவரை பயங்கரவாத தடை சட்டத்தில இருந்து நோபல் சட்டத்தை கொண்டு வந்து ஜனாதிபதியினுடைய ஒரு தலையீடு கட்டாயம் இருந்திருக்கு. ஸோ வெளியில பார்க்கறது என்னவாக இருந்தாலும் உள்ளுக்குள்ள பெரிய பொலிட்டிக்கல் கேம் இருக்கு. ஸோ இது என்னுடைய ஒரு அனலைஸ், என்னுடையது. நான் சொல்றதுல கூட ஒரு கருத்து முரண்பாடுகள் இருந்தால் கட்டாயம் தெரிவிங்க சொன்னாங்களே. குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், பாய்.